மீட்பெரும் ரட்சகரமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த காலவெளியில வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஒரே பேரான குமாரன், செல்ல குமாரன், சொந்த குமாரன். அந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினதுனால, அவருடைய ரத்தத்தினால மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பு உண்டாக்குறது. இயேசு கிறிஸ்து தலையில முள்முடி சூட்டப்பட்டதுனால, அது நிமித்தமாய் வடிந்த ரத்தத்தினால நமக்கு மனுக்குலத்தினுடைய சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து போக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நமக்கு சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால நம்முடைய குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவே சமாதானத்துக்கு காரணராய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து அல்லாம ஒருவரும் மோட்சம் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே மரணத்தை வென்று பாதாளத்தை வென்று 3ஆம் நாள் உயிரோடு இருந்த தேவன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன், ஆமேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து தான் மனுக்குலத்தையே நியாயத்திற்கு போகிறார். இப்படிப்பட்ட தம்முடைய சொந்த குமாரனாகிய வல்ல குமாரனாகிய மெய்யான ஜீவ தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு தந்து விட்டவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பாதிருப்பாரா? நிச்சயமாகவே உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே தேவன் தருவார். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் தேவனிடத்துல நாம் நன்மைகளை கேட்டு பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவே தந்த கர்த்தர் உங்க தேவைகளையும் உங்க குறைகளையும் அதே கிறிஸ்து இயேசு மூலமாக நிறைவாக்குவார் என்ற விசுவாசத்தோட இந்த நாளை துவங்குங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுக்காக பாவிகளான எங்களுக்காக உங்களுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே தந்து விட்டவர். அவர் மூலமாக மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பீரா? ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சந்திக்கிற பிதாவாகிய தேவனே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனே உம்மை அண்டி நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்கிற கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.